ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜிஸ் கார்டன் டைரி. ஒரு அழகான கார்டன் அமைக்கிறதுக்கு டெய்லி 5 மணி நேரம் நம்ம செலவிடணுமா? இல்லை ஒர்க் பண்ணுறவங்க இந்த மாதிரி அழகான கார்டன் அமைக்கவே முடியாதா? நான் ஒரு ஒர்க்கிங் பர்சன், 9 to 5 ஜாபில் ஒர்க் பண்ணுற ஒரு ப்ரொஃபஷ்னல் தான். ஸோ எப்படி நான் இவ்வளோ அழகான கார்டனை இவ்வளோ செடிகள் வச்சு நான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறது தான் இன்றைக்கான விலாக். மெயின்லி ஒர்க் பண்ணுற பர்சன்ஸ்க்கு இந்த விலாக் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் கார்டன் பிடிக்கும், பட் நான் ஒர்க் பண்ணுறதுனால என்னால் கார்டன் அமைக்க முடியல அப்படின்னு கொஷின்ஸ் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த விலாக் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விலாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுதான் தடவை நம்ம சேனலில் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுக்கான சின்ன இன்ட்ரோ. நம்ம சேனலில் ரொம்ப டீட்டெயில்டாக சக்குலன்ஸ் பற்றி ரொம்ப டிப்ஸ் ட்ரிக்ஸ் எல்லாத்தையுமே, ப்ராப்பகேஷன்ஸ் பற்றி, மெயின்டெனன்ஸ் பற்றி எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணி வந்துட்ருக்கோம். ஈவன் டெசர்ட் ரோஸ், அதாவது அடீனியம் சொல்லுவாங்க, இதை பற்றியுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணி வந்துட்ருக்கோம். என்னை கேட்டிங்கன்னா நான் ஒரு 8 இயர்ஸாக இந்த மாதிரி பிளான்ஸோடு ட்ராவல் பண்ணி வந்துட்டுருக்கிற ஒரு பர்சன். இந்த 8 இயர்ஸில் என்னோடய அனுபவத்தில் நான் என்னென்னலாம் கற்றுருக்கேனோ அது எல்லாத்தையுமே இந்த சேனல் மூலிமா நான் ஷேர் பண்ணி வந்துட்ருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி யூனிக்கான வெரைட்டிஸ் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கிற அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோ போடுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபை ஆகும். இந்த மாதிரி பூக்கள் வண்ணமாக இருக்கிற கார்டன் யாருக்கு தான் பிடிக்காது? அழகாக இருக்கக்கூடிய, பச்சை நிறமாக இருக்கக்கூடிய இந்த குளிர்ச்சியான கார்டனை யாருக்கு தான் பிடிக்காது? ஆனால் ஒரு சிலர் ஒர்க் பண்ணிகிட்ருப்போம். லைக் காலையில் 9 o'clock ஸ்டார்ட் பண்ணால் 5 o'clock வரைக்கும், ஈவன் மோர் தேன் தேட் கூட நம்மள நிறைய பேர் ஒர்க் பண்ணிகிட்ருப்போம். பட் இந்த மாதிரி கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய கார்டன் அமைக்கணும் அப்படிங்கிற தாட்ஸுமே இருக்கும். பட் நம்மளாம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், நம்மளால் இந்த மாதிரி கார்டன் வச்சு மெயின்டைன் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக கிவ் அப் பண்ணியிருப்போம். அவங்களுக்கான விலாக் தான் இன்றைக்கி நான் டீட்டெயில்டாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஏன் நானுமே ஒரு ஒர்க்கிங் விமன் தான். 9 to 5 அப்படிங்கிற ஜாபில் ப்ரைவேட் கம்பெனியில் நானுமே ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ 5 days in a week கம்ப்ளீட்லி நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் பண்ணுற ஒரு பர்சன். வீக்கெண்ட்ஸில் தான் எனக்கு ஹாலிடேஸ் இருக்கும். இப்படி இருக்கிற நான் எப்படி இப்படிப்பட்ட கார்டன் நான் அமைச்சிருக்கேன், என்னால் எப்படி இதை அச்சீவ் பண்ண முடிஞ்சிச்சு, அப்படி இந்த கார்டனோட வெரைட்டிஸ் எப்படி எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுங்கிறது தான் இன்றைக்கான ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஜென்ரலி கார்டன் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு ஃப்ளவரிங் கார்டன் இருக்குது, வெஜிடபிள் கார்டனிங் இருக்குது, ஃப்ரூட்ஸ் கார்டனிங் இருக்குது, ஆர் ஹெர்பல் கார்டனிங்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. பிளான்ஸில் பல விதமான கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ அந்த கேட்டகரிஸ் பொறுத்து தான் எந்த அளவுக்கு அந்த தோட்டத்துக்கு மெயின்டெனன்ஸ் இருக்குங்கிறது தான் முக்கியத்துவமே. இப்போது நம்ம வெஜிடபிள் கார்டனிங் எடுத்துட்டோம்னா அதுக்கு நிறைய உரங்கள் கொடுக்கணும், அண்ட் நிறையா வாட்டரிங் கொடுக்கணும். அதுக்கான கேரிங் ரொம்பவே அதிகம். சில வெஜிடபிள்ஸ்லாம் பூச்சிகள் வரும். ஸோ பெஸ்டிசைட்ஸ் நிறையா போடணும், கரெக்டான உரங்கள் கொடுத்தா தான் அதில் விளைச்சல் நம்ம பார்க்க முடியும். ஸோ வெஜிடபிள் கார்டனிங் பொறுத்தளவுக்கு டெய்லி நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறதா இருக்குது. இதே மாதிரி ஃப்ளவரிங் கார்டனிங்குமே சிலதெல்லாம் இருக்குது. ஸோ இந்த கார்டனிங்கில் என்ன வெரைட்டி ஆஃப் பிளான்ட் நம்ம சூஸ் பண்ணுறோமோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம எந்த அளவுக்கு அதுக்கு மெனக்கிடணும் அப்படிங்கிறது ஒரு விஷயமா இருக்குது. ஸோ நான் சூஸ் பண்ணின பிளான்ட் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ராஃப்ட் டாலரண்ட் பிளான்ட் அப்படிங்கிற ஒரு வெரைட்டிஸ் தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது வாட்டர் அதிகமாக இதுக்கு தேவையே படாது. பிகாஸ் இந்த மாதிரி பிளான்ட்ஸ், சக்குலன்ஸ், டெசர்ட் ரோஸ், கேக்டஸ், இது எல்லாமே வாட்டரை தனக்குள்ளே ஸ்டோர் பண்ணுற கெப்பாசிட்டி இந்த பிளான்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட பிளான்ட்டுக்கு நீங்கள் அதிகமாக வாட்ரு கொடுத்தா மட்டும்தான் இதுக்கு பிரச்சனையே தவிர நீங்கள் வாட்டர் கொடுக்காட்டி அழகாக சர்வைவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி பிளான்ட்டுக்கு மெயின்டெனன்ஸ் கம்மி, டெய்லி வாட்டர் கொடுக்க தேவையே இல்லை. நீங்கள் வேணும்னா நீங்கள் 10 to 15 மினிட்ஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ணலாம். லைக் நீங்கள் டெய்லி விசிட் பண்ணி பார்த்துட்டு வரலாம், ஆர் எல்ஸ் நீங்கள் வீக்கெண்ட்ஸ் மட்டுமே போய் பார்த்துட்டும் கூட வரலாம். பட் நம்ம வீட்டில் கார்டனு நம்ம அமைக்கலாம். அப்படிப்பட்ட வெரைட்டிஸ் தான் இந்த மாதிரி பிளான்ட்.
இந்த அழகான சக்குலண்ட் கார்டன் அமைக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப பெரிய ஸ்பேஸ்லாம் தேவையே இல்லை. உங்கள் வீட்டில் ஒரு கார்னர் பால்கனி இருந்தாலே போதும். அதுலேயே நீங்கள் இந்த கார்டன் அமைக்கலாம். ஆர் நீங்கள் விண்டோஸில், அதாவது விண்டோக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த பிளேஸில் கூட இந்த கார்டன் வச்சு நீங்கள் அமைச்சு பார்க்கலாம். அவ்வளோ ஸ்பேஸ் தேவையே இல்லை. ரொம்ப மினிமலான ஸ்பேஸே போதும். அழகான கார்டன் நீங்கள் அமைக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து கண்டிப்பாக எல்லா செடிகளுக்கும் மந்த்லி ஒன்ஸாவது ஃபர்டிலைசர் கொடுக்கணுமா அப்படின்னா இல்லவே இல்லை. அதுவும் சக்குலன்ட்ஸ் பொறுத்தளவுக்கு ஃபர்டிலைசர் தேவையே இல்லை. அது ஆப்ஷனல் தான். நீங்கள் ஃபர்டிலைசர் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட சம்மர் டைம்ஸில் கொடுத்தா போதும். சம்மர் சீசன்னா ஜஸ்ட் 3 months தான் இருக்கும். அந்த 3 monthஸில் நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் கொடுத்தா போதும். மற்றபடி இதுக்குன்னு ரொம்ப மெனக்கிட தேவையே இல்லை. அண்ட் இதுக்கு பூச்சி தொல்லைகள் வருமா அப்படின்னு கேட்டால் மீலி பக்ஸ் தான் வரும். அப்படி வந்தாலும் நீங்கள் வாட்டர் விட்டு ஸ்ப்ளாஷ் பண்ணாலே போதும். அதுக்குன்னுமே நீங்கள் ஸ்பெஷலாக பெஸ்டிசைட்ஸ்லாம் போட்டு பண்ணணும் அப்படிங்கிறதும் தேவையே இல்லை. நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான ஆக்டிவிட்டி வாட்ரிங். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் டாஸ்க்கு கார்டனிங் பொறுத்தளவுக்கு. நம்ம வச்சுருக்கிற இந்த சக்குலண்ட், டெசர்ட் ரோஸ், கேக்டஸ்க்கெல்லாம் வந்து வாட்டர் அதிகமாக தேவையே இல்லை. ஏன்னா இந்த பிளான்ட்டில் அதுவே வாட்டரை ஸ்டோரேஜ் பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ அது ஸ்டோர் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்கிறதுனால அதுக்குள்ளே இருக்கிற அந்த வாட்ரு வச்சே அதுவே சர்வைவ் ஆகிக்கும். ஸோ நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக தண்ணி கொடுத்தா மட்டும்தான் இந்த பிளான்ட் வந்து அப்படியே இலக்க நேரிடுமே தவிர, நம்ம ரொம்ப டிலேடாக வாட்டர் கொடுத்தாலே போதும், அது கண்டிப்பாக சர்வைவ் ஆகிடும். அதனால தான் இந்த மாதிரி பிளான்ட்டு ஒர்க்கிங் பர்சன்ஸ்க்கு ரொம்ப ஆப்டான பிளான்ட்டுன்னு நான் கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுவேன். அதுவும் இல்லாமல் இது ரொம்ப பிகினர் ஃப்ரெண்ட்லியும் கூட. நீங்கள் வாட்டர் கொடுக்காம நீங்கள் மறந்து உங்கள் வேலை பிஸியிலே நீங்கள் விட்டால் கூட டெஃபினெட்லி இந்த பிளான்ட் அவ்வளோ அழகாக சர்வைவ் ஆகும். அப்போது நீங்கள் ஒரு வேளை ஒர்க் நிமித்தமாக நீங்கள் எங்கேயாவது வெளியூருக்கு போக வேண்டியது இருக்குது அப்படின்னா கூட இந்த பிளான்ட்டு கண்டிப்பாக சர்வைவ் ஆகும். ஸோ இது வந்து நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லி நேச்சர் உள்ள பிளான்ட்டு. யாருக்குன்னா ஒர்க்கிங் பர்சன்ஸ்க்கு. ஏன்னா நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்லி ஆக்கியபைடாக இருப்பேன். ஸோ வீக்கெண்ட் டைம்ஸில் தான் என்னால் ஃப்ரீயாக இருக்க முடியும். அந்த டைமில் தான் நான் வந்து கார்டன் விசிட் பண்ணுறதும் பார்க்குறதும் மெயின்டைன் பண்ணுறதும் எல்லாமே இருக்கும். ஸோ அந்த டைமில் தான் நான் வாட்டரிங் கொடுக்குறதே. ஸோ சம்மர் டைமாக இருந்தால் வீக்லி ஒன்ஸ் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். வின்டர் சீசனாக இருந்தால் மந்த்லி ஒன்ஸாக இருக்கும். அவ்வளோதாங்க. வாட்டரிங் தாங்க இம்பார்ட்டண்ட் ரோல். ஸோ இங்கேயே இவ்வளோ ஈஸியாக இருக்குன்னா தென் ஏன் இந்த பிளான்ட்டை நம்ம சூஸ் பண்ணக்கூடாது? அண்ட் கார்டனிங்கில் இன்னொரு விஷயம் இருக்குது. நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணலைன்னா அது மெஸ்ஸி ஆகிடுமே, அது பார்க்குறதுக்கு நமக்கு கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேட்டாக இருக்கும் அப்படின்னு சிலர் நினைப்பீங்க. ஸோ இந்த பிளான்ட்டை பொறுத்தளவுக்கு அந்தளவுக்கு மெஸ்ஸி ஆகாது. ஒரு கார்டன் மெஸ்ஸி ஆகுதுன்னா எதனால்? அந்த லீவ்ஸ் எல்லாம், அந்த ட்ரைடு லீவ்ஸ் எல்லாம் அப்படியே கீழே அப்படியே கொட்டும் பொழுது அப்படியே அந்த இடம் ஃபுல்லாக மெஸ்ஸி ஆகிடும். பட் சக்குலண்ட் பொறுத்தளவுக்கு அந்த பிரச்சனையே இல்லை. ஏன்னா சக்குலண்ட் லீஃப் வந்து அந்தளவுக்கு ட்ரை ஆகி டெய்லி கொட்டுற ஒரு தன்மையுள்ள பிளான்ட் இல்லை. அது ரொம்ப ரேராக தான் அந்த சக்குலண்ட் லீஃபே ட்ரை ஆகும். ஸோ நீங்கள் ரெகுலராக மானிட்டர் பண்ணலாம். லைக் வீக்லி ஒன்ஸ் நீங்கள் வாட்டர் கொடுக்கும் பொழுதோ இல்லை மந்த்லி ஒன்ஸ் வாட்டர் கொடுக்கும் பொழுது மானிட்டர் பண்ணி அந்த டைமே 1 or 2 லீவ்ஸ் தான் ட்ரை ஆகுமே தவிர அதிகமாக ட்ரை ஆகாது. ஸோ இதுதாங்க என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ். எப்படி என்னோடய அஃபிஷியல் ஒர்க்கையும் பார்த்து எப்படி நான் கார்டனையும் மெயின்டைன் பண்ணுறேன் அப்படிங்கிற நிறைய பேருக்கு ஒரு கொஷின்ஸ் இருந்திருக்கும் டெஃபினெட்லி. ஸோ அதனால தான் நான் இதை ஷேர் பண்ணேன். வீக்லி ஒன்ஸ் தான் நம்ம இதை மெயின்டைன் பண்ண போகிறோம். அதுவும் இல்லாமல் நீங்கள் 2 weeks ஒன்ஸ் கூட நீங்கள் வாட்டர் கொடுக்கலாம். ஈவன் இன் சம்மர் டைம் அது கண்டிப்பாக சர்வைவ் ஆகும். ஸோ
நோ வாட்டர், ஐ மீன் நோ ஃப்ரீக்வெண்ட் வாட்டர், நோ ஃபர்டிலைசர், தட் இஸ் ஆப்ஷனல். வேறு என்னங்க வேணும்? மெஸ்ஸி ஆகாது, இதுவே போதும் அழகான கார்டன் அமைக்க. ஸோ இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் எஸ்பெஷலி ஃபார் ஒர்க்கிங் பர்சன். நீங்கள் ஒர்க் பண்ணுற பர்சனாக இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி சக்குலென்ட்ஸு உங்கள் நியர்பை நர்சரியில் போய் வாங்கிட்டு வந்து அமைச்சு பாருங்கள். ஏன்னா இந்த மாதிரி கார்டன் இருக்கும் பொழுது நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்குது. அதுவும் கண்டிப்பாக ஒர்க்கிங் பர்சன்ஸ்க்கு டெஃபினெட்லி வேணும். நம்ம வந்து ஆஃபீஸில் சில ஸ்ட்ரெஸ்லாம் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறவங்க இந்த மாதிரி கார்டனில் போய் கொஞ்சம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணும் பொழுது அது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பாய், டேக் கேர், ஹாப்பி கார்டனிங்.